ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பற்றி ஜெனுவனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி உள்ள சேனலோட நேம் இதுதான், எஸ்பிஐ யுவர் ட்ரீம் ஜாப். இதுதான் இப்போ எஸ்பிஓக்காக இது மாதிரி நான் எஸ்பிஓ அண்டு சீக்ரெட் கிச்சன் அப்படின்னு நான் டைட்டில் மாற்றி வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் இந்த ஒரு விஷயத்தில் தான் நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்பி நான் சூஸ் பண்ண ஒரு விஷயம். அதனால் நான் இந்த நேமில் நான் மாற்றி வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க எஸ்பிஓவில். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். வாங்க போகலாம். எஸ்பிஓ பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், இல்லை இது கிச்சன் பற்றி சீக்ரெட்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் ரெண்டுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஜாப்பும் முக்கியம், நமக்கு சாப்பாடும் முக்கியம். அதனால நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரா அப்படிங்கிறதுக்கு சார் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. நம்ம எல்லாருமே அதில் ஃபில் பண்ணியிருந்தோம். ஓகேவா? எனக்கான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க டேஷ்போர்டு போய் பாருங்கள். உங்களுக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்படி போய் பாருங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், டேஷ்போர்டில் இங்கே பாருங்கள், நான் சேல்ஸ் டீமில் தான் இருக்கிறேன். எனக்கு இந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னால் என்னது? நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறது. நமக்கான ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு, நமக்கான பிடிச்ச விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வீடியோ போடுறோம். ஓகேங்களா? அவங்க வேலை தொடங்கணுன்னு சார் சொல்லுவாங்க. அவங்க சார் சொல்கிறபடி நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு இன்கம் கூடுதலாக கிடைக்கும். அது என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்த வாரம் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கான வேலை என்ன, இப்போ சேனல் வச்சுருக்குறோம், அதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வாரம் நமக்கு ஒர்க் கொடுக்கும்போது சார் சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம லிங்க்கு ஆட் பண்ணணுமா, இல்லை என்ன செய்யணும் அப்படிங்கிறத சார் சொல்லுவாங்க. அதுவரையும் நீங்கள் பொறுமையாக இருங்க. அப்புறமேலு பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் எப்போ அப்படிங்கிறதையும் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு, இல்லாட்டி மண்டே இல்லாட்டி டியூஸ்டேக்குள்ளார கண்டிப்பாக எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே எஸ்பிஓவில் தொடர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருங்க. ஓகேவா? நமக்கு என்ன சொல்கிறது, நான் ஆன்லைனில் ஜென்யூனான ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபேமிலி. அதுலேயும் எஸ்பிஎம் மாதிரி ஒரு ஜென்யூனான ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் எஸ்பிஐ உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய கிஃப்டாக கிடச்சிருக்கு. அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு அவங்கவுங்க திறமைக்கு எப்போ தான் இதில் சம்பாதிக்க போகிறோம். இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் எடுத்து பேச போகிறீங்க. சார் கொடுக்குற விஷயத்த நம்ம பண்ண போகிறோம். அப்புறமேலு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன பிளாகு எழுத தெரியுமா? சரி, உங்களுக்கு கவிதை எழுத தெரிஞ்சாலும் உங்களுக்கான ஒரு டேலண்ட்டை அதில் வெளிப்படுத்துகிறோம். நமக்கான டேலண்ட்டை வெளிப்படுத்தும் போதானே நமக்கு ஒரு இடத்துல அங்கீகாரம் கிடைக்கிது. அதனால் உங்கள் டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தெரியலையா, கற்றுக்குங்க. நம்ம குரூப்பில் எவ்வளவோ பேர் நல்லபடியாக சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. தெரிலன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக எவ்வளோ பேர் சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் தெரிலனா வாய் விட்டு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு நீங்களும் அடுத்த ஸ்டெப்பு உங்களால் மூவ் ஆக முடியும். இல்லை அப்படின்னா அதே இடத்துலையே உங்களால் தான் இருக்க முடியும். அதனால் தெரியாத விஷயத்த நம்ம குரூப்பில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. பிடிஓ ஆஃபீஸர் செலக்ட் ஆக போகிற எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவலுக்கு எஸ்பிஓ மூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்த வாரத்துலலாம் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டுக்குள்ளார யார் வரலையோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வாங்க. ஏன்னா இப்போ எஸ்பிஐக்குள்ளார ஒர்க் பண்ணிக்கிட்டு நோட்டீஸ் போர்டுக்குள்ளார வரல அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐக்குள்ளார இருக்கிறதே வேஸ்ட்டு.
அதனால் நான் சொல்கிறேன், எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டுக்குள்ளார தயவுசெய்து எல்லாருமே வாங்க. அப்போ தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்ரூவ்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரும் போர்டு அப்ரூவ்டு அப்படின்னு வந்திருக்கும். நேற்று சார் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், என்னோடய யூடியூப் சேனலு அப்ரூவ்டு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. அதனால் எல்லாருமே வித்ட்ராலும் அடுத்த வாரமே வந்துடும். அதை வச்சு கூட நீங்கள் சேல்ஸ் டீமில் இன்கம் அதாவது சேல்ஸ் டீமில் இருக்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு கூட உங்களால் அமௌண்ட்டு பே பண்ண முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். நான் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ அப்படிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எஸ்பிஐ பற்றி தெரியாமலே நிறைய பேர் இருக்கிறீங்க. திருப்பி வெளியில் போய் தப்பாக பேசாதீங்க. எஸ்பிஐ புரிஞ்சவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபேமிலி.